தமிழகத்தில் நேரம் நெருங்க நெருங்க ஆபத்துகள் அதிகமாகிட்டே இருக்கு. ஒரு பக்கம் காற்றுடன் கூடிய மழை பொழிவுகள். மழைக்கு கூட நம்ம பயப்படுறது இல்லைங்க. காற்றுக்கு தான் மிகவும் பயப்பட வேண்டியதா இருக்கு. தரை காற்றுடைய வேகம் பொறுத்த வரைக்கும் 30லிருந்து 40 கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் பலத்த சூறாவளி காற்று பொறுத்தவரை வீசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால தயவு செய்து எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. வீட்டை விட்டு வெளியே வராதீங்க. எந்தெந்த மாவட்டங்கள் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஏன்னா நள்ளிரவு நேரங்களிலும் நமக்கு மழை பொழிவு அதிகமாக இருக்கும். இரவு மற்றும் மாலை நேரங்களிலும் பலத்த மழையானது வெளுத்து வாங்கும். அப்படி எங்க தாங்க நமக்கு மழை பெய்யுதுன்னு கேட்குறீங்களா? இப்போ பட்டியல் வெளியிடுறோம், பார்த்து பயன்பெறுங்க. எங்கெல்லாம் நமக்கு மழை பெய்து கொண்டிருக்கு. இரவு 12 மணியிலிருந்து 2 மணிக்குள்ள பெய்யக்கூடிய, அதாவது மழை வாய்ப்புள்ள மாவட்டங்கள், அதை தொடர்ந்து நாளை மறுநாள் மழை இருக்கக்கூடிய மாவட்டங்களையும் இந்த வானிலை அறிக்கையில் நம்ம கேட்க போகிறோம். நீங்கள் ஒன்றே ஒன்று பண்ணுங்கள். அந்த லைக் பட்டன் ஒன்று இருக்குது, அதை யாருமே பார்க்க மாட்டீங்க. அந்த லைக் பட்டனை கொஞ்சம் கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை கொஞ்சம் சேர்த்து கிளிக் பண்ணிங்கன்னா ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். தமிழகத்தில் இரவு மற்றும் நள்ளிரவிலும் பல்வேறு மாவட்டங்களில் கனமழையானது கண்டிப்பாக தீவிரமடையும். கனமழை எச்சரிக்கை. தஞ்சாவூர் மாவட்டத்தில் முதல் கட்டமாக சில இடங்களில் கனமழையும் சில இடங்களில் வானம் மேகமூட்டமாக இருக்கும். தஞ்சாவூர் மாவட்டத்தில் நகர பகுதிகளில் ஓரிரு இடங்களில் பரவலாக கனமழை பொறுத்தவரை தஞ்சாவூர் மாவட்டங்களில் ஆங்காங்கே எதிர்பார்க்கலாம். இடி மின்னல் இருக்கும், மிதமான மழையாக இருக்கும். அடுத்து திருச்சிராப்பள்ளி மாவட்டம் முழுவதுமாகவே நமக்கு மழை பெய்யும். மணப்பாறை, ஸ்ரீரங்கம், லால்குடி, தாத்தையாங்கர்பேட்டை, திருச்சிராப்பள்ளி டவுன் உள்ளிட்ட இடங்களிலும் கனமழை மிக தீவிரமாக பதிவாகும். புதுக்கோட்டை மாவட்டம் கந்தரவக்கோட்டை, அறந்தாங்கி, பொன்னமராவதி, இலுப்பூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் புதுக்கோட்டை மக்களே ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க. மழை ரொம்ப அதிகம். ஏற்கனவே சில இடங்களில் மழை பதிவாயிருக்கு, இன்னும் மழை தொடர்ந்து நீடிக்கும். புதுக்கோட்டை மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் ஓரிரு இடங்களில் வலுவான கனமழை. கந்தர்வக்கோட்டை, இலுப்பூர், பொன்னமராவதி, அறந்தாங்கி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், புதுக்கோட்டையினுடைய நகர பகுதிகள், புதுக்கோட்டையினுடைய கடலோர பகுதி என அனைத்து இடங்களிலும் வலுவான கனமழையானது கண்டிப்பாக பதிவாகும். புதுக்கோட்டை முழுவதுமாகவே மிக தீவிரமான மழை பொழிவுகள் கண்டிப்பாக பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அடுத்ததாக மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி, ஜக்கம்பட்டி, வாடிப்பட்டி, திருமங்கலம், மதுரையினுடைய நகர பகுதிகளிலும் மிக வலுவான கனமழை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்க்கிறோம். அடுத்ததாக கரூர் மாவட்டம் தோகைமலை மற்றும் பஞ்சப்பட்டியில் கடும் கனமழை பொறுத்தவரை வெளுத்து வாங்கும். சில இடங்களில் மிதமான மழையும் சில இடங்களில் கனமழையாக எதிர்பார்க்கலாம். நாமக்கல் மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கு. மோகனூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், திருச்செங்கோடு உள்ளிட்ட இடங்களிலும் பரவலான மழை பொழிவுகள் பதிவாகும். ராசிபுரத்தில் மிதமான மழை பெய்யும். இடி மின்னல் பயங்கரமாக காணப்படும் ராசிபுரம் இது போன்ற இடங்களில். அதைத் தொடர்ந்து திருப்பூர் மாவட்டத்தில் குறிப்பாக பல்லடம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும், திருப்பூரில் ஒரு சில இடங்களில், அதாவது மாவட்டத்தில் மழை பகுதியாக மிதமானதிலிருந்து கனமழை பதிவாக வாய்ப்பு. கோயம்புத்தூர் மாவட்டம் முழுவதும் பரவலாக மழை கிடைக்கும். ஒரு சில இடங்களில் மிதமான மழையும் ஓரிரு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்புகள் கோயம்புத்தூர் மாவட்டத்திலும் எதிர்பார்க்கலாம். மேட்டுப்பாளையம், காரமடை, அதே போல பொள்ளாச்சி, கிணத்துக்கடவு, வால்பாறை, சோலையாறு, சின்னக்கல்லாறு என பல்வேறு இடங்களிலும் வலுவான கனமழை பொறுத்தவரை கோயம்புத்தூர் மாவட்டங்களில் பதிவாகக்கூடும். நீலகிரி மாவட்டம் உதகமண்டலம், கோத்தகிரி, குன்னூர், அவலாஞ்சி உள்ளிட்ட இடங்களிலும் கனமழைக்கான எச்சரிக்கை உண்டு. தேனி மாவட்டம் பெரியகுளம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், ஆண்டிப்பட்டி, போடிநாயகனூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் தேனி மாவட்டங்களில் பரவலாக கனமழையானது எதிர்பார்க்கலாம். சென்னை அடுத்து இப்போ சொல்கிற மாவட்டங்கள்லாம் நள்ளிரவு நேரங்கள் 1 மணி 2 மணி இந்த மாதிரியான மழை வாய்ப்புகள் வரப்போகுது. ஏன்னா இப்போது தஞ்சாவூர்லேருந்து தேனி வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதிகளெல்லாம் நம்ம பார்த்தோம். இப்போ சொல்லக்கூடிய மாவட்டங்கள் எல்லாம் நள்ளிரவு நேரங்களில், அதாவது எல்லாருமே தூங்கி கொண்டிருக்கிற நேரத்தில் தான் மழை வரும். குறிப்பாக சென்னை பகுதிகளாகட்டும், சென்னை பகுதிகள், வட சென்னை மற்றும் தென் சென்னை, திருவள்ளூர் மாவட்டம், கும்மிடிப்பூண்டி, பொன்னேரி, பழவேற்காடு, பள்ளிப்பட்டு, நிறைய பேர் கமெண்ட்ஸை பார்த்தோம். எல்லாருமே என்ன போட்டிருந்தீங்கன்னா, ஆமாம் ப்ரோ நீங்கள் சொன்ன மாதிரி திருவள்ளூர் மாவட்டத்தில் நாங்கள் எல்லாரும் தூங்கினதுக்கப்புறம் மழை வந்துச்சு அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் போட்டிருக்கீங்க. அதே தான் இன்றைக்கும் நடக்க போகுது. எல்லாருமே தூங்கினதுக்கு அப்புறமா தான் மழை வரப்போகுது. திருவள்ளூர் மாவட்டத்தில் காஞ்சிபுரம், ஸ்ரீபெரும்புத்தூர், குன்றத்தூர், வாலாஜாபாத் இங்கேயும் எல்லாருமே நீங்கள் தூங்கினதுக்கப்புறம் மழை பொழிவுகள் கண்டிப்பாக அதிகரிக்கும். காஞ்சிபுரம் மாவட்டத்திலும் வலுவான கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது. செங்கல்பட்டு மாவட்டத்திலும் மழையே வரலைங்க அப்படின்னு சொல்லி செங்கல்பட்டில் ரொம்ப வருத்தமாக போட்டிருந்தாங்க. நிறைய கமெண்ட்டை படித்தோம். செங்கல்பட்டில் மழை வந்தால் நல்லா இருக்கும், ரொம்ப அனலாக இருக்குது, வெயில் ரொம்ப தாங்க முடியல அப்படின்லாம் சொல்லியிருந்தீங்க. செங்கல்பட்டு மாவட்டத்தில்
படிப்படியாக மழை வாய்ப்புகள் முன்னேறும். ஏன்னா திருவள்ளூரில் கனமழை தொடங்கியாச்சு. அடுத்து சென்னை, திருவள்ளூர் மற்றும் காஞ்சிபுரத்திலும் படிப்படியாக மழை முன்னேறி ஒரு குளிர்ச்சியான ஒரு சூழ்நிலை பொறுத்த வரைக்கும் இரவு நேரங்களில் கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்க முடியும். கள்ளக்குறிச்சி மாவட்டம், தியாகதுர்கம், சின்ன சேலம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இடியுடன் கூடிய கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது. சற்றே கொஞ்சம் உஷாராக இருந்துக்கோங்க. மழை இனிமே தான் வரும். திருவண்ணாமலை மாவட்டம், செங்கம், சேத்பட்டு, ஆரணி, போலூர், வந்தவாசி, சாத்தனூர் அணை, கீழ்பெண்ணாத்தூர், செஞ்சி போன்ற இடங்களிலும் பரவலாக கனமழை கிடைக்கும். நேற்றைக்கும் அதே மாதிரி தான் திருவள்ளூர் மாவட்டத்துக்கு சொன்ன மாதிரி தான் திருவண்ணாமலையும் சொல்லியிருந்தோம். எல்லாருமே நீங்கள் தூங்கினதுக்கு அப்புறமா தான் திருவண்ணாமலை மாவட்டங்கள் நள்ளிரவு நேரத்தில் மழை வாய்ப்புகள் காத்திருக்கு. டைம் கொண்டு சொல்கிறவங்க இந்த மாதிரி உங்களுக்கு வானிலை இருக்கையில் யாரும் உங்களுக்கு நேரம் குறிப்பிட மாட்டாங்க. அதனால் நம்ம எந்த டைமில் உங்களுக்கு மழை கிடைக்கும் அப்படிங்கிற கொண்டும் உங்களுக்கு நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். முன்னாடி பார்த்த தஞ்சாவூர், திருச்சி, புதுக்கோட்டை, மதுரை, கரூர், நாமக்கல், திருப்பூர், கோவை, நீலகிரியெல்லாம் மழை இப்போது பதிவாகி முடிஞ்சிருச்சு. மாலை நேரங்களிலிருந்து இரவு நேரங்கள் வரைக்கும் நிறைய மாவட்டங்களில் மழை பதிவானதை பார்த்தோம். அடுத்து இந்த சென்னையிலிருந்து திருவண்ணாமலை போன்ற இடங்கள் வட தமிழகத்தினுடைய கடலோர மற்றும் உள் மாவட்டத்தில் அடுத்து நமக்கு மழை பொழிவுகள் தொடங்கி நமக்கு தீவிரமடையும். தமிழகத்தில் நள்ளிரவில் தான் கடலோர மாவட்டங்களில் கனமழை வலுவாகும், அதாவது தீவிரமாகும் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் உங்களுக்கு உறுதிப்படுத்துகிறோம். இதுவரை தென் மற்றும் மேற்கு தொடர்ச்சியில் பலத்த மழை பதிவாகி இருக்கு. திண்டுக்கல், மதுரை, தேனி, நீலகிரி, கோயம்புத்தூர், அதுக்கப்புறம் திருப்பூர், ஈரோடு, கரூர், நாமக்கல், தென் மாவட்டம் டெல்டாவில் திருச்சிராப்பள்ளி, புதுக்கோட்டை, இங்கெல்லாம் நமக்கு மழை வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு. தொடர்ந்து மழை பொழிவுகள் தீவிரமடையும். ஆனால் ராமேஸ்வரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரிலாம் வானம் மேகமூட்டமாக இருக்கும். இந்த இடத்துல பெருசாக நம்ம மழை பொழிவை இன்னைக்கு நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஆகவே தொடர்ந்து நம்ம எந்தெந்த மாவட்டங்களில் மழை கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லிட்டோம். அடுத்ததாக அடுத்தடுத்து வரும் நாட்களில் பகுதியான ஒரு மழை பொழிவு தூத்துக்குடி, திருநெல்வேலியில் வேணால் எதிர்பார்க்கலாம். நாளை மற்றும் நாளை மறுநாளும் இரவு நேரங்களில் கனமழை தொடர்ந்து நீடிக்கும். ஒரு 15 மாவட்டம் உறுதியாக தினந்தோறும் மழை பொழிவுகள் எதிர்பார்க்கப்படுது. இந்த தென்காசி மாவட்டம், கன்னியாகுமரி, நீங்கள்லாம் ஜூலை மாதத்தில் தான் அதிகப்படியான மழை பொழிவு எதிர்பார்க்க முடியும். தேனி ஆங்காங்கே மழை பகுதியாக பதிவாயிட்டு இருக்கு. தென்காசியில் ஒரு மிதமான மழை வரைக்கும் அதிகபட்சம் எதிர்பார்க்கலாம். ஆனால் எல்லாருமே எதிர்பார்க்கிற மழை மிக கனமழையாக இருக்கணும், 10 சென்டிமீட்டர் பெய்யணும். சில பேர்லாம் நேற்று லைவில் கேட்டிருந்தாங்க 50 சென்டிமீட்டர் மழை பெய்யுமா அப்படின்ட்டு. இப்போ இருக்கிற நிலவரப்படி நமக்கு 5 சென்டிமீட்டர் மழை பெய்தாலே பெரிய விஷயம். அதனால் நிறைய பேர் 50 சென்டிமீட்டர் 100 சென்டிமீட்டர் மழை வருமா இப்படிலாம் நிறைய கேள்விகள் வருது. அவ்வளோ மழையெல்லாம் அவங்க ஊரே இருக்காது. கமெண்ட் போட நீங்களும் இருப்பீங்களான்னு தெரியாது. ஏன்னா எல்லாருமே வெள்ளத்தில் அடிச்சுட்டு போக வேண்டியதான். அதனால் 50 சென்டிமீட்டர் 100 சென்டிமீட்டர்லாம் எதிர்பார்க்காதீங்க. ஒரு 5லேருந்து 10 சென்டிமீட்டர் எதிர்பார்த்தாலே போதுமானதாக இருக்கும். அதனால் ஜூலை முதல் வாரத்தில் மேற்கு தொடர்ச்சியில் பல்வேறு பகுதிகளில் கனமழையானது உறுதியாகியிருக்கு. நமக்கு நீலகிரி முதல் கோயம்புத்தூர் வரை இருக்கக்கூடிய பெரும்பாலான இடங்களிலும், தேனி, தென்காசி மற்றும் கன்னியாகுமரியில் ஜூலை முதல் வாரத்திலும் பரவலாக கனமழையானது தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்கலாம். லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணி பாருங்க.